மக்களே, நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹனுமான் ராமர் கொடுத்த முத்து மாலையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹனுமான் ராமருக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஹனுமான் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ராமரை காப்பாற்ற ராமருக்கு தேவையானதை யாரும் செஞ்சுருக்க முடியாது. ஹனுமான் தான் பாலம் கட்டினார், ஹனுமான் போர்கள் செஞ்சார், படைகளை திரட்டினார், எல்லாமே ஹனுமான். அப்போ ராமருக்கு ஹனுமான் மேலே இருக்கிற ஒரு அன்பு, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அது எப்படிங்க சொல்கிற நன்றி கடன். அந்த நன்றி கடனுக்காக ராமரும் சீதையும் ஹனுமானுக்கு ஒரு முத்துமணி மாலை தராங்க. முத்து மாலைங்க, முத்து அது பெரிய மாலை ஒன்று தராங்க. அப்போ இது ஹனுமாருக்காக. அப்போ ஹனுமார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாலையை வாங்கி நன்றி சொல்லிட்டாரு. ராமரும் சீதையும் கொடுத்துருக்காங்க. ராமரும் சீதாம்மாவும் என்ன சொல்லுவாங்க, ராமரும் சீதாம்மாவும் கொடுத்ததுக்காக அதை நல்லபடியாக வாங்கிக்கிட்டாரு. வாங்கி சந்தோஷத்தோடு போய் அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு டவுட்டு, இந்த முத்துமணி மாலை வெறும் முத்தாக இருக்க, இதுலேருந்து ராமருடைய எந்த பேரும் இல்லை, சீதா அம்மாவோட பேரும் இல்லை, இது ஒருவேளை உள்ளுக்கு இருக்குமோ, அந்த முத்துக்குள்ளே ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி உடச்சி பார்க்குறாரு. உள்ளே ராமரோ சீதானோ பேர் இருக்கா, இல்லை அவங்க பேரோ உருவமோ இருக்கான்னு ஒவ்வொரு முத்தாக உடச்சி பார்க்குறாரு. எந்த முத்துலேயுமே ராமரோ இல்லை, சீதை அம்மாவும் இல்லை, ரெண்டு பேருமே இல்லை, அவங்க பேரும் கிடையாது. உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஃபுல் மாலையும் பிச்சு போட்டு பார்த்துட்டாரு. எல்லாத்தையும் பிச்சு போட்டு கோவப்பட்டு தூக்கி போட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சபையில் எல்லாருமே ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் ஆச்சரியமாகறாங்க. என்னடா இது, ராமர் கொடுத்தது ஹனுமான் இப்படி உடச்சி அசிங்கப்படுத்துறாருன்றாங்க. ராமரை அவமானப்படுத்துகிறாரா, ஏன் இப்படி ஹனுமான் செய்கிறாருன்னு ஒரு கும்பல். இன்னொரு கும்பல், ஹனுமான் ஏன் இப்படிலாம் செய்கிறாரு, அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றாரு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனுமானுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவர் வேறு ஏதோ எதிர்பார்க்குறாரு போல இருக்குது, ஒரு மாலையை மட்டும் கொடுத்துட்டாங்க அதனால கோவப்படுறாருன்னு. ஆனால் ராமருக்கு தெரியும் அவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு. அப்புறமா இருந்தாலும் அவர் கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அந்த சபைக்கு ஹனுமானை நிரூபிக்கணும் அவர் தப்பானவர் இல்லைன்னு. அப்போ ஹனுமான்கிட்ட கேட்குறாரு, ஹனுமான் ஏன் இப்படி நீங்கள் செய்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிற, நீ ஏன் சொல்லுவோம் வயலுன்னு. அப்போ ஹனுமான் சொல்கிறாரு, பிரபு நான் உங்களுடைய சீதா அம்மாவும் ராமர் மேலேயும் அதிக அளவிலான மரியாதையும் அன்பையும் வச்சுருக்கேன். இந்த உங்களோட பேரும் திருவுருவமும் இல்லாத எந்த ஒரு பொருளையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால இந்த முத்துமணி மாலைக்குள்ளே உங்கள் உருவமோ இல்லை சீதாம்மாவோட உருவமோ பேரோ ஏதாவது இருக்கான்னு பார்க்க தான் நான் உடைச்சேன். எதுலேயுமே பேர் இல்லாத வசி, உருவம் இல்லாத வசி தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் ராம் சீதா இந்த பேர் வச்சு கொடுத்தா என் உயிருக்கும் மேலே பார்ப்பேன், இந்த பேர் இல்லாமல் எதை கொடுத்தாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ ராமர் கேட்குறாரு, நீ எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கியா, அப்போ உன் இதயத்தில் நாங்கள் தான் இருக்கோன்னா எங்கே, உன் இதயத்தில் காட்டு பார்ப்போம், எப்படி இப்போ காட்டு, உன் இதயத்தில் நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் எப்படி நம்புறதுன்னு. அப்போ தான் டக்குன்னு ஹனுமான் என்ன செய்கிறாருன்னா, ராமரே இப்படி கேட்டுட்டார காட்டுறேன்னு சொல்லி நெஞ்சம் பொழந்து அந்த இதயத்தில் ராமரையும் சீதாம்மாவையும் காட்டுறாரு. இதை பார்த்து எல்லாருமே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.